கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் அருமையான இந்த தேவனுடைய செய்தியின் வேலைக்காக, கர்த்தர் தந்த நல்ல நாளிற்காக, கர்த்தர் தந்த நல்ல நேரத்திற்காக, கர்த்தர் தந்த நல்ல சமயத்திற்காய், சமூகத்திற்காய், தேவன் கொடுத்த நல்ல ஈவான இந்த புதிய மாதத்திற்காய் நாம் எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு தெய்வத்தை இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதிக்க, கர்த்தரை உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மளோடு இடைபட விரும்புகிற ஒரு காரியம், ஒரு புதிய மாதம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த புதிய மாதத்தில் என்ன பேசுகிறோம், என்ன செயல்பட போகிறோம் என்பதை குறித்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கேள்விக்குறிகள் உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த புதிய மாதத்தில் மூன்றாவது கிழமையாகிய, மூன்றாவது மாதமாகிய, மூன்றாம் நாள் என்று உயிர்த்தெழுதலின் நாளாகிய இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்மளை மீண்டும் ஒரு விசை உயிர்ப்பிப்பார், உயிரடைய செய்வார். உலர்ந்து போன எலும்புகள், நரம்புகள், ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே திரும்ப கட்டுவார் என்பதை நான் கர்த்தருக்குள் ஆழமாய், மிக நிச்சயமாய் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 28:1, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். நான் மீண்டும் வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்திலே பேச விரும்புகிற அருமையானவருடைய திருவார்த்தை, தப்பி கரை சேர்ந்தோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய செய்திக்காக, செய்தியின் வேலைக்காக யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் முற்றிலும் தடைகளை நீக்கி, முற்றிலும் வார்த்தையை பேசுகிற என்னை கேட்கிற யாவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி, எல்லா தடைகளை தேவன் இன்றைக்கு நிர்மூலமாக்கி போட்டிருக்கும்படி, இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்வில் வந்து போனதாய் அல்ல, நம்மளுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினதாய் தேவன் இந்த வார்த்தையை கொண்டு கிரியை செய்யும்படி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுசாமி, அருமையான இந்த இரவு நேரத்தை நீர் காண செய்தபடினால சோத்திரம். தகப்பனே, இந்த மூன்றாவது மாதத்தில் 3வது நாளில் 3ஆம் நாள் என்கிற உயிர்த்தெழுதலின் நாளாகிய ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளை உம்முடைய திரு சமூகத்திலே நீர் காண செய்தபடியினால நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நாங்கள் மனிதனை பிரியப்படுத்த அல்ல, தெய்வத்தை பிரியப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இந்த நாளிலே இந்த வார்த்தையை பேசுகிறது மட்டுமல்லாமல், இதை கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாமல், இதன்படி நடந்து உமக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற தகப்பன் தான் எங்களுக்கு கிருபையை தந்தரல வேண்டும். தடைகள் யாவற்றையும் அப்பா நீ நிர்மூலமாக்கி போடும். மோசே என்று கெஞ்சி ஜெபித்தது போல இன்றைக்கு நம்முடைய பாதத்தில் நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தயவு செய்து எல்லா தடைகளை நீ நீக்கி போடும். நம்முடைய வார்த்தை ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமையுள்ள அபிஷேகம் ஆவியானவர் பலமாய் இறங்கும்படி நான் மன்றாடுகிறேன். நான் உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறேன். ஐயா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் அந்நேரம் பேசுவார் என்ற வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் பேசியர்ல போகிறபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையை நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். எங்களை வெறுமையாக்குகிறோம்.
உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தெய்வம் நம்மளோடு இடைபெற விரும்புகிற ஒரு அருமையான திரு வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 28:1 வாசிக்க கேட்டோம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவுக்கு மெலித்தா என்று பெயரிட்டோம் என்று சீசர்களும் பவுலோடு இந்த ஜனங்களும் அதிகாரிகளும் அதிபதிகளும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? தப்பி கரை சேர்ந்தோம் என்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் மட்டுமல்ல, இந்த மாதத்தின் முடிவிலையும் நீங்கள் சொல்ல போகிறீர்கள், கர்த்தர் எங்களை தப்பி கரை சேர வைத்தார். நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, பிப்ரவரி மாதம் கடந்து போன பொழுது, ஜனவரி மாதம் வந்து போன பொழுது, இந்த வருடம் துவங்கும் பொழுது, இல்லாவிட்டால் 2 வருடங்களுக்கு முன்பதாய் வந்தது போல பலவிதமான பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததையா, பலவிதமான போராட்டங்கள் வந்தது. எல்லா சூழ்நிலைகளும் எதிரும் புதிருமா இருந்தது. நான் எப்படி தப்பிப்பேன், எப்படி நான் தப்பி பிழைப்பேன் என்று எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தப்பி பிழைத்தோம் என்று. நீங்கள் தேவனை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றி அருள போகிறார். வசனத்தை ஜெபத்தோடு சோத்திரத்தோடு தியானத்தோடு கேட்போமானால் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்திலே பலமாய் இறங்கி வரப்போகிறதை நான் என் ஆவியிலே உணர்கிறேன். வசனத்தை கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது அப்போஸ்தலர் காலத்தில் மட்டுமல்ல, உண்மையாய் கேட்கிற ஒவ்வொரு அப்போஸ்தல தேவ பிள்ளைகள் மீது, ஒவ்வொரு அப்போஸ்தல விசுவாசிகளின் மீது தேவ ஆவியானவர் இறங்கி வருவார் என்பதிலே எந்த விதமான எல்லளவும் சந்தேகமில்லை என்பதை நான் முன்கூட்டியே தேவனுடைய சமூகத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், தப்பி கரை சேர்ந்தோம். என்னுடைய வாழ்க்கையில், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் தப்பிக்க முடியாது, தப்பி கரை சேர முடியாது, என்னுடைய வாழ்க்கை பிரயாணம் முடிந்து விட்டது, என்னுடைய குடும்ப பிரயாணம் முடிந்து விட்டது, என் பிள்ளையினுடைய பிரயாணம் முடிந்து விட்டது. வருகிற போராட்டங்களை பார்த்தால், வருகிற பெருவெள்ளத்தை பார்த்தால், வருகிற பெருங்காற்றை பார்த்தால், வருகிற சுனாமியை பார்த்தால், வருகிற புயல் காற்றையும் புசல் காற்றையும் பார்த்தால், நான் இனிமேல் தப்பிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதத்தோடு இந்த வருடத்தோடு முடிந்தால் நலமா இருக்கும், என்னுடைய ஊழியம் முடிந்தால் நலமா இருக்கும் என்று சிந்தனையோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களா? தப்பி பிழைப்பது நீங்கள் அல்ல, தப்பி பிழைக்க முயற்சி செய்வது நீங்களும் நானும் அல்ல. உங்களையும் என்னையும் தப்புவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த சூழ்நிலையில நீங்கள் வந்திருந்தாலும் தப்பிக்கவே முடியாது. நான் தப்பித்தால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், என்னால் தப்பிக்க முடியவில்லை. பலவிதமான பிரச்சனைகள், மாம்சீகத்திலே பிரச்சனை, உலகத்திலே பிரச்சனை, உறவின் முறை மூலமாய் பிரச்சனை, கடன் மூலமாய் பிரச்சனை, அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடு பிரச்சனை, சத்துருக்களோடு பிரச்சனை. இரவும் பகலும் எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலுமாய் எனக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? இனி தப்ப முடியாது, இனி என்னால் தப்பிக்க முடியாது, இனி என்னால் இந்த வல்லமையிலிருந்து நான் தப்பி மீண்டு வர முடியாது என்று உங்களுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தப்ப முடியாது என்ற இடத்தில்தான் நான் உங்களை தப்புவிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே நீங்கள் தப்ப முடியாது என்று சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த வல்லமையிலிருந்து, எந்த உலகத்திலிருந்து, எந்த பாவத்திலிருந்து, எந்த அநீத்தியமான பாவ சந்தோஷத்திலிருந்து, எந்த அந்நிய அன்பிலிருந்து, எந்த விதமான கடன் பிரச்சனையிலிருந்து, எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து தப்ப முடியாது என்று சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ,
இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட வல்லமையிலிருந்து நான் உன்னை தப்புவிக்க போகிறேன் என் தேவ பிள்ளையே. நான் உன்னை தப்புவிக்க போகிறேன், நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். இந்த மாதத்திலே நான் தப்புவிக்கிறவராய், தப்பி கரை சேர்ந்தவர்களாய் இந்த மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம். எத்தனை பேர் ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுக்குள் அனல் கொண்டு எழும்ப முடிகிறது? எத்தனை பேருக்குள் இந்த வார்த்தை அபிஷேகமாய் அக்கினியாய் ஊற்றப்படுகிறது? அப்போஸ்தலர் 27:20 வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 27:20 வாசித்து பார்ப்போமானால், சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி 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 தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள், தேவனுடைய பிள்ளை இருக்கிற இடத்திலே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போய்விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளே, தேவ விசுவாசிகளே, தாய்மாரே, தகப்பன்மாரே, சகோதரரே, சகோதரியே, தேவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்தது, ஓரளவு இருந்தது. அது நாள் போல்களே குறைந்தது. ஒரு 5% இருந்தது. இப்பொழுது அந்த 5% எனக்குள் இல்லை. நான் முழுவதும் நம்பிக்கையை அற்று போய்விட்டேன். இனி இந்த பொல்லாத வல்லமையிலிருந்து தப்பிக்க முடியாது. இனி இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து என்னால் தப்பிவிக்க முடியாது. இனி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால் தப்பிவிக்க முடியாது. சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை. சூரியன் என்பது தேவனுடைய நீதியை காண்பிக்கிறது. நட்சத்திரங்கள் என்பது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், நட்சத்திரங்களை அவர் பெயரிட்டு அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிற வல்லமையில இருந்து இன்றைக்கு ஐயோ, என்னால் தேவனுடைய காரியத்தில இருந்து அல்லவிட்டால் உலகத்தின் காரியத்தில இருந்து, நீதியில் இருந்து நீதி எனக்கு இல்லாமல் போய்விட்டது. நட்சத்திரங்கள் என்பது மகிமையை காண்பிக்கிறது. சந்திரன் என்பது கிருபையை காண்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நீதி இருந்தது, இன்றைக்கு நீதி காணாமல் போய்விட்டது. மகிமை காணாமல் போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மகிமை இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரகாசம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மனமகிழ்ச்சி இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒளி வெளிச்சம் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மகிமையான நாட்கள் ஒரு காலத்திலே நான் இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நீதி உள்ள வாழ்க்கையா இருந்தது. இன்றைக்கு அந்த நீதி இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அழுக்கான கந்தையான நீதியை ஏன் நீங்களும் நானும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? நீதி மறைந்தால் என்ன? மகிமையினுடைய முகத்திலே காணப்படாமல் போனால் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கெல்லாவற்றுக்கும் மத்தியில் இருந்துதான் நான் உங்களை தப்புவிக்க போகிறேன். நான் உங்களை தப்புவிக்க போகிறேன். நீதி உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போய்விடலாம். சில நேரம் நம்மளிடத்தில் இருக்கிற நீதி நம்மளிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டு போய்விடும். மனிதர்கள் நிமித்தமாய், மனுஷிகள் நிமித்தமாய், பலவிதமான வஞ்சகர்கள் நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்மளுடைய ஜீவியத்தில் இருக்கிற நீதியை அழுக்கான கந்தையை போல் அவர்கள் ஆக்கிவிட்டு போய்விடுவார்கள். கந்தையை போல் அவர்கள் ஆக்கிவிட்டு போய்விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஐயா, என்னுடைய நீதி கெடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய மகிமை கெடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய வெளிச்சம், முகத்தில் இருந்த பிரகாசம், என்னுடைய மனதில் இருக்கிற மகிழ்ச்சி கெடுக்கப்பட்டு விட்டது. இனி இந்த வல்லமையில இருந்து நான் தப்புவிக்க முடியாதையா. இனி இந்த காரியத்திலிருந்து நான் தப்புவிக்க முடியாதையா. இனி இந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து நான் தப்புவிக்க முடியாது. கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கை எனக்கு இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த நம்பிக்கையை நான் அற்று போய் வந்திருக்கிறேன். என்னுடைய வியாதியிலிருந்து தப்பிக்கலாம் என்று ஓரளவு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய பலவீனத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு அந்த வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை கிடையாமல் போனதோ, அன்றைக்கே நான் அந்த நம்பிக்கை இழந்து விட்டேன். அன்றைக்கே அந்த விசுவாசத்தை நான் இழந்து விட்டேன். இனி என்னை ஒருவராலும் தப்புவிக்க முடியாது.
இனி ஒருவராலும் தப்புவிக்க முடியாது. ஐயோ, நான் கால் வைக்க விடக்கூடாத இடத்திலே காலை வைத்து விட்டு, நான் சிக்கக்கூடாத இடத்திலே சிக்கிவிட்டு, நான் சேரக்கூடாத இடத்திலே நான் சேர்ந்து விட்டு, இனி என்னால் தப்புவிக்க முடியாது. இனி இந்த வல்லமில் என்னால் மீட்டெடுக்க முடியாது. எனக்கு உதவி செய்தவர்கள் என்னை கரமறித்து விட்டார்கள். நான் நம்பினவர்கள் என்னை துரோகி என்று சொல்லி புறந்தள்ளி விட்டார்கள். நான் விசுவாசித்தவர்கள் எனக்கு அவிசுவாசத்தை விதைத்து விட்டார்கள். இனி இந்த வல்லமிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால், ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று இரவோடு அந்த சிந்தனையை மாற்றி அமைத்துக் கொள் தேவ ஜனமே. இன்று இரவோடு அந்த சிந்தனையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். தாவீது என்ன சொல்லுகிறான்? நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை எட்டி பிடிக்கிறது அல்லவா? அங்கேயும் உடைய கரம் என்னை எட்டி பிடிக்கிறது அல்லவா? நீங்கள் எப்பேற்பட்ட வல்லமைக்கு அடிமையில இருந்தாலும் தேவனுடைய கரம் அங்கேயும் உங்களை தேடி வரப்போகிறது. தேவனுடைய கரம் உங்களை அங்கேயும் தேடி வரப்போகிறது. தேவனுடைய கரம் உங்களை அங்கேயும் தேடி வரப்போகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எல்லா வல்லமையில இருந்து நான் தப்பி கரை சேர பண்ணும் வரை நான் ஓய போவதில்லை, நான் ஓய போவதில்லை, நான் ஓய போவதில்லை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எந்த வாய் தப்பி பிழைக்க மாட்டோம், அமிழ்ந்து விடுவோம், குடும்ப வாழ்க்கை நடுத்தரவுக்கு வந்துவிடும், என் பிள்ளையின் எதிர்காலம் முடிந்துவிடும், நான் வியாதிகளை மறிப்பேன், கடன் பிரச்சனைகளை மறிப்பேன், ஊழியத்தினுடைய தரிசனத்தை இழந்தவனாய் மறிப்பேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு சவுளை போல, ஒரு லேகியன் பிடித்தவனை போல என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த மாற்றத்தை நான் உங்களுக்குள் கொண்டு வர போகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை ரட்சிக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நம்பின ஊழியர்கள் உங்களை ரட்சிக்காமல் போயிருக்கலாம், நீங்கள் நம்பின விசுவாசங்களை ரட்சிக்காமல் போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாராலையும் ரட்சிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை வரும், அந்த சூழ்நிலையிலே நான் இறங்கி உங்களை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவந்தமாய் ரட்சிக்க போகிறேன். ரட்சிப்பு என்றால் என்ன? பலவிதமான ரட்சிப்பு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 7 விதமான ரட்சிப்பு உண்டு. அதில் மிக ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் சேவ், ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு. எந்த சூழ்நிலையில் உங்களை மனிதர்கள் பாதுகாக்க தவறினார்களோ, எந்த சூழ்நிலையில் உங்கள் உறவினர்கள் உங்களை பாதுகாக்க தவறினார்களோ, எந்த சூழ்நிலையில் நீங்கள் நம்பின தோழனோ தோழியோ விசுவாசியோ தேவ பிள்ளையோ அயலானோ உலகத்தானோ யார் தவறி போனாலும், யார் உங்களை கைவிட்டு போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், பாதுகாக்கும் தேவன் நான் இருக்கிறேன், பாதுகாக்கும் தேவன் நான் இருக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நான் அவனிடத்திலே இறங்கி அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன், அவனை ஏங்குகிற பாதுகாப்பிலே வைப்பேன். காயின் கேட்டுக்கொண்டான், கர்த்தாவே, நான் போகிற இடத்திலே என்னை கொலை செய்து போட்டு விடுவார்கள், நீரனே என் மீது ஒரு அடையாளத்தை போட வேண்டும். கர்த்தர் அவன் மீது ஒரு அடையாளத்தை போட்டு அவனை எல்லா மனுஷனுடைய வல்லமைகளுக்கு தப்புவித்தார். ஆதாமும் ஏவாளும் விரட்டி விட்டார்கள். உடன் பிறந்தவர்களை கொலை செய்தபடினால் அவன் ஒரு பாவி என்று விரட்டப்பட்டான். தேவன் எவ்வளவு ஆக்ரோஷமானவராய் இருந்தாலும் அவன் கெஞ்சி மன்றாடி ஜெபித்த பொழுது தேவாதி தேவன் அவனுக்கு மனம் இறங்கி அவனை பாதுகாக்கிறவராய் இறங்கி வந்தார். இன்றைக்கும் தேவனுடைய ஊழியனாய் தைரியமாய் சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன், எந்த வல்லமையாய் இருந்தாலும் பாதுகாக்கிறவர் ஒருவர் உங்களோடு என்னோடு நம்மோடு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் இழந்து போய்விடாதீர்கள். அந்த நம்பிக்கையை, ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படியை செய்வேன், இன்றைக்கு நான் உன்னை தப்பி கரை சேர பண்ண போகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பதாக உங்களுடைய எல்லா வல்லமையிலிருந்து என்னை அழைத்த தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். என்னை அழைத்த தேவன் எங்களை தப்புவிக்க போகிறார். ஆண்டவர் ஆவியானவர் இன்னொரு வார்த்தையை காண்பிக்கிறார், உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன், உன் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். அவை கடையோந்தரை காரியங்களாய் இருக்கலாம், மனிதனால் கிரகிக்க கூடாத காரியங்களாய் இருக்கலாம், சிந்தனைக்கு அப்பேற்பட்ட காரியமாய் இருக்கலாம், பூச்சக்கரம் எங்கும் செய்யப்படாத காரியத்தை செய்கிற கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் என்பதை
விசுவாசிகள் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் பச்சை குத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய இருதயத்திலே ஆழமாய் அதை பொறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதி நாட்கள் திருச்சபையின் விசுவாசம் எங்கே? தேவ பிள்ளையின் வைராக்கியம் எங்கே? பவுலனுடைய வாழ்க்கையிலும் சோர்வு வந்தது உண்மை, விலகை வந்தது உண்மை, கப்பல்கள் சேதப்படுத்தது உண்மை, அவனுடைய தட்டு முட்டைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகப்பட்டது உண்மை, தானியங்கள் கடலிலே எறியப்பட்டது உண்மை, படகில் இருக்கிற பலகைகள் எல்லாம் துண்டுகள் எல்லாம் கடலிலே வீசப்பட்டது உண்மை, எல்லாரும் சிதறடிக்கப்பட்டது உண்மை. ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவனுக்கு ஒன்று மாறாது. இன்றைக்கு சுற்றிலும் நம்மளுக்கு விரோதமான பலவிதமான பிரச்சனைகள் நம்மளை சிதறடித்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்தது உண்மை, பிரச்சனை வந்தது உண்மை, உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் படையெடுத்தது வந்தது உண்மை. ஆண்டவர் சங்கீதம் 91:7 காண்பிக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது வருஷத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எத்தனை பேர் உங்கள் பக்கத்தில் விழுந்து போனாலும் அது உங்களை அணுகாது. எத்தனை தேவனுடைய தாசர்கள், எத்தனை உலக ஜனங்கள், எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு பக்கத்தில் விழுந்து போகலாம். 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை வல்லமைகளை உங்களை மேற்கொள்ளட்டும், எல்லா சூழ்நிலைகளும் தாறுமாறாக்கப்பட்டதாய் தோன்றலாம். தேவாவியானவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் விழுந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு விழுகை வந்தாலும் சோர்ந்து போய்விட வேண்டாம். தப்பிக்க மாட்டேன் என்று தவறுதலா எண்ணமோ தீர்மானமோ கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலர் 28:1 தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேற போகிறது. தப்பி கரை சேர்ந்தோம். இந்த மாதம் உங்களையும் என்னையும் தேவன் தப்பி கரை சேர்க்க போகிறார். எல்லாரும் கிரகிக்க கூடியதாய், எல்லாரும் அயர்ந்து பார்க்க கூடியதாய், எல்லாரும் விசுவாச கண்களினால் மட்டுமல்ல உலக கண்களினாலும் அன்னார்ந்து பார்க்கத்தக்கதாய் தேவன் உங்களையும் என்னையும் தப்பி கரை சேர்க்க போகிறார். எப்படி இவர்கள் தப்பினார்கள், எப்படி இவர்கள் வளர்ந்தார்கள், எப்படி இவர்கள் முன்னேறினார்கள், எப்படி இவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, எப்படி இவர்கள் ஒருமனப்பட்டார்கள், எப்படி இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி திரும்ப வந்தது. உலக ஜனத்திற்கு அதற்கு கேள்வி, நம்மளுக்கு ஒரே ஒரு விடை, இயேசு கிறிஸ்து. அவர் அழைத்தார், அவர் அழைத்தார், அவர் நம்மளை தெரிந்தெடுத்தார், அவர் முன்குறித்தார், அவர் அழைத்தார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கிறவர்களை மகிமையும் படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், ஒன்று மட்டும் ஆழமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு என்னில் நிறைவேறாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய வாழ்வில் ஒருவராலும், ஒரு மனுஷியாலும், ஒரு வல்லமையாலும் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். என்னுடைய அழைப்பு நிறைவேறாமல், தேவன் எனக்கு கொடுத்த அந்த அழைப்பின் பாத்திரத்தை நான் கெடுத்து போடாமல் வேறு ஒருவராலும், ஒரு சத்துருவாலும் கெடுத்து போட முடியாது. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பவருடைய வசனத்தின் வல்லமை என்ன? ஒருவனாலும் அதை கெடுக்க முடியாது. காரணம், அழைத்தது மனிதன் அல்ல. இந்த வல்லமையிலிருந்து தப்பி செல்ல அழைத்தது மனிதன் அல்ல, தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். ஆவியின் வசனத்தினால், ஆவியின் வைராக்கியத்தினால் அந்நிய பாஷையிலே சோத்திரம் செலுத்திக் கொண்டு அன்றைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை தப்பி கரை சேர பண்ண போகிறார். முதலாவது, தேவன் எதிலிருந்து நம்மளை தப்பி கரை சேர பண்ண போகிறார். தேவன் தப்பி கரை சேருவீர்கள் என்று சொன்னாரே, இந்த வல்லமையிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் தப்பி கரை சேர பண்ண போகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சவுலை ஒரு கூடையில் வைத்து சீசர்கள் மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். சவுலை ஒரு கூடையில் வைத்து மதில் வழியாய் சீசர்கள் இறக்கி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் முதலாவது எதிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார்? எதற்காக சவுலை வாசல் வழியாய் அனுப்பாமல், படிக்கட்டுகள் வழியே அனுப்பாமல், இல்லாவிட்டால் வந்த வழியே அனுப்பாமல் ஏன் மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள்? 25 சொல்லுகிறது, 24 சொல்லுகிறது, அவர்கள் அவனை கொலை செய்யும்படி,
அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். 25 வாசிக்க கேட்டோம். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து மதில் வழியே அவனை இறக்கி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் முதலாவது நம்மளை எந்த வல்லமிலிருந்து தப்புவிக்க போகிறார்? கொலை செய்யப்பட போகிற வல்லமிலிருந்து தேவன் நம்மளை தப்புவிக்க போகிறார். நம்மளை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிற சத்துருனுடைய கரத்திலிருந்து தேவன் முதலாவது நம்மளை தப்புவிக்க போகிறார். நம்மளை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய ஊழியத்தை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய ஜீவியத்தை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய அழைப்பை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய வைராக்கியத்தை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய பரிசுத்தத்தை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய ஜீவியத்தை கொலை செய்து போட வேண்டும், இவனுடைய வாழ்க்கையை கொலை செய்து போட வேண்டும். இனி இவன் இருக்கக்கூடாது, இனி இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது, இனி இந்த தேவஜனம் இருக்கக்கூடாது என்று எத்தனையோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்வினைகளை, மந்திரங்களை, பில்லிசுனிகளை ஏவினாலும் ஒன்று சொல்லுகிறேன், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. காரணம் என்ன? கொலை செய்ய வேண்டும் என்று இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். இரவும் பகலும் காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய வைராக்கியத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய தியாகத்தை, உங்களுடைய ஊழியத்தை கொலை செய்து போட வேண்டும் என்று இரவும் பகலும் உறவினரோ, உற்றாரோ, மற்றாரோ எவரா இருந்தாலும் தேவன் அவர்கள் நடுவில் இருந்து உங்களை தப்புவிக்க போகிறார். தேவன் அவர்கள் நடுவில் இருந்து உங்களை தப்புவிக்க போகிறார். தேவன் அவர்களுடைய நடுவில் இருந்து உங்களை தப்புவிக்க போகிறது உண்மை, நிச்சயம் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஒருவனாலும் கொலை செய்து போட முடியாது. உங்களை ஒருவனாலும் கொலை செய்து போட முடியாது. இயேசு என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து, பேதுருவே, உன் பட்டயத்தை உரையிலே போடு, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தூதர்களை அவர் அனுப்பி வைப்பார். ஆனாலும் அவர் அமைதியாயிருந்தார். காரணம் என்ன? பிதாவினுடைய சித்தம் இல்லாமல், பிதாவினுடைய நோக்கம் இல்லாமல், பிதாவினுடைய தீர்மானம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி அவர்களால் எடுத்து செல்ல முடியாது. இது தேவ திட்டம். அவர்கள் என்னை கொலை செய்ய வேண்டும், நான் ஜனங்களுக்காய் மரிக்க வேண்டும் என்பது பிதாவின் திட்டம், பிதாவின் நோக்கம். எனவேதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், நான் பொறுமையாயிருக்கிறேன் என்று இயேசு சகித்தார். என்ன சொல்ல வருகிறேன்? உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய தாழ்மையை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய நட்பை, உறவை, எதுவை கொலை செய்து போட வேண்டும் என்று நினைத்தாலும் பிதாவினுடைய தீர்மானம் இல்லாமல் ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருவானவன் அவனை கொலை செய்யும்படி காத்து கொண்டிருந்தார்கள். இரவும் பகலும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறானா? இரவும் பகலுமாய் உங்கள் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறார்களா? ஆவியான ஒரு வார்த்தையை காண்பிக்கிறது சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு அமர்ந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள். நம்பிக்கையோடு அமர்ந்திருந்த வசனத்தை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு கூடை கொடுக்கப்படும். உங்களுக்கு மதில் வழியா இறக்கிவிட காபாலா, உங்களுக்கு ஒரு கூடை கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு சீசன் அனுப்பப்படுவார். உங்களுக்கு ஒரு தேவ பிள்ளை அனுப்பப்படும். கீழே இறங்கி போனால் கொலை செய்வார்கள் என்பது தெரியும். நீங்கள் திரும்பினால் கொல்லப்படுவீர்கள். நீங்கள் திரும்பி ஐக்கியமைத்தால் கொல்லப்படுவீர்கள். மாடியிலிருந்து குதித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது எங்கேயாவது அடிபட்டு விடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழகாய் பத்திரமாய் இறக்கிவிட நான் ஒரு கூடையை அனுப்புகிறேன். உன்னை அழகாய் பத்திரமாய் இறக்கிவிட நான் ஒரு கூடையை. கூடை என்றால் என்ன அர்த்தம்? கூடை என்றால் ஆயத்தம் என்ற அர்த்தம். எப்படி சொல்லுகிறீர்கள்? பேதுரு தரிசனம் பார்த்தபொழுது ஆயத்தம் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்ட மிருக ஜீவன்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அடித்து புசி என்று அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு வந்தது. அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு வந்தது. கூடை என்றால் ஆயத்தம். ஏன்? இன்னொரு அர்த்தம் என்ன? இயேசு கூடையை எடுத்து ஆசீர்வதித்தார். அதை ஆயத்தம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கென்று பாதுகாக்க தேவன் ஒரு சில பேரை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்.
உங்களை பாதுகாக்க தேவன் ஒரு சில பேரை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார், என் நம்பிக்கை வீண் போகாது என்பதை நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் இன்றைக்கு இரவிலேயே தேவன் உங்கள் பிராணனை தப்புவிக்க போகிறார். பிராணனை தப்புவிக்க போகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஓ, சத்துருவானவன் திருடவும் கொல்லவும் அல்லாமல் வேறு ஒன்றத்திற்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? சத்துருவானவன் எதற்காய் வருகிறான்? எதற்காய் பொல்லாத வல்லமை வருகிறது? எதற்கான பொல்லாத காரியம் வருகிறது? வாசல் வழியாய் பிரவேசிக்காமல் எதற்காக அவன் வந்து கொண்டிருக்கிறான்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். இன்றைக்கு எத்தனையோ வல்லமை உங்களை கொலை செய்யலாம் என்று நினைத்திருக்கிறது. எத்தனையோ வல்லமைகள் உங்களுடைய ஊழியத்தை, ஜீவியத்தை, பெயரை கெடுத்து போடலாம் என்று நினைத்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்க்க வேண்டாம், அவர்களை பார்க்க வேண்டாம். நன்றாய் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். மதில் என்றால் 2 விதமான நினைவு. மதில் மேல் இருக்கிற பூனையை போல் இராது என்று உலகத்தார்கள் சொல்லுவார்கள். ஆனால் அதே மதில் வழியாக தான் பவுல் இறக்கி விடப்பட்டார். உலகத்தாருக்கு அது ஆச்சரியம், உலகத்தாருக்கு அது கேலிச்சையாய், ஒரு இழிவான சொற்களாய் இருக்கலாம். ஆண்டவர் அதை தான் பவுலுக்கு வழியாய் ஆயத்தம் பண்ணி அனுப்பினார். இன்றைக்கு உலகத்தான் வழியிலே திறக்கப்படாத வழிகளை கர்த்தர் உங்களுக்காய் திறந்தருள போகிறார். அந்த ராத்திரி நேரத்துல உங்களை கொலை செய்ய ஒருவனால முடியாது, உங்களை கொலை செய்து போட ஒருவனால முடியாது. திருடன் வரலாம், கொலை செய்ய வரலாம், அழிக்க வரலாம். பிதாவின் நோக்கம் இல்லாமல், பிதாவினுடைய தீர்மானம் இல்லாமல் உங்களை கொலை செய்ய முடியாது. உங்களுடைய ஜீவியத்தை கெடுத்து போட முடியாது. கொலை செய்கிற எல்லா வல்லமையிலிருந்து தேவன் முதலாவது உங்களை தப்புவிக்க போகிறார். யார் யார் கொலை செய்வார்கள்? எது எது கொலை செய்யும்? சுருக்கமாய் சொல்லுகிறேன். முதலாவது சத்துருவானவன் கொலை செய்கிறான். 2வது பகை என்ற வல்லமை நம்மளை கொலை செய்து போடும். எந்த பகை மனிதர்கள் உங்கள் மத்தியிலே வைத்திருந்தாலும் அதனால் கொன்று போட முடியாது. உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துரு. வீட்டில் இருக்கிற எத்தனையோ சத்துருவானவன்கள் உங்களை கொலை செய்து போட நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மத்தியிலிருந்து இன்றைக்கு நான் உங்களை தப்புவிக்க பண்ண போகிறேன். அவர்கள் மத்தியிலிருந்து இன்றைக்கு நான் உங்களை தப்புவிக்க பண்ண போகிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களுடைய வாழ்விலே நடக்காது, அது நிறைவேறாது. காரணம் என்ன? நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் தாவீதின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், மிக ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் வாசித்து பார்க்க முடியும். 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். மலைக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று இடது பக்கத்திலே சவுலின் கூட்டத்தார் வருகிறது, வலது பக்கம் தாவீதின் கூட்டத்தார் வருகிறார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை தொடர்ந்து வளைந்து கொண்டார்கள். தாவீதை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிற ஒரு கொடுமையான ஒரு நேரம். நன்றாய் வேதத்தை கவனிக்கும்படி மிக தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாவீதை சுற்றிலும் வளைத்துக் கொண்டார்கள். அவன் இடது பக்கம் போனாலும் அவன் கொலை செய்யப்படுவான், வலது பக்கம் போனாலும் கொலை செய்யப்படுவான். மலையிலிருந்து தாவி விடலாம் என்று நினைத்தாலும் கொலை செய்யப்படுவான். உங்களை சுற்றில் இன்றைக்கு பலவிதமான வல்லமைகள் உங்களை அடைத்து வைத்து இருக்கலாம். பலவிதமான காரியங்கள் உங்களை இன்றைக்கு சுற்றிலும் உங்களை நெருக்கி ஒடுக்கி உங்களை எப்படியாகிலும் ஓய்த்து விட வேண்டும், உங்களை எப்படியாகிலும் முடித்து கட்ட வேண்டும் என்று பலவிதமான காரியங்கள் உங்களை சுற்றிலும் தாவீதை வளைந்து கொண்டது போல பலவிதமான சத்துருவின் வல்லமைகள், பகையின் காரியங்களை உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கலாம். தாவீதை தேவன் எப்படி தப்புவித்தார் பாருங்கள். அதே 1 சாமுவேல் 23:27 வாசித்து பார்ப்பிலானார். அந்த சமயத்தில் ஒரு ஆள், மீண்டும் வாசிக்கிறேன், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுல் இடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வருகிறார்கள் என்றார். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தியரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சோலோ அம்லோகித் என்று பெயரிட்டார்கள்.
தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அவன் கடந்து செல்கிறதை வாசிக்க முடியும். என்ன சொல்ல வருகிறேன்? இந்த வார்த்தையை நன்றாய் தியானித்து பாருங்கள். தாவீது ஒரு கூட்டமாய் பிரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட. எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது. மலையில எந்த பக்கம் திரும்பினாலும் சவுலின் ஆட்கள், சுற்றிலும் சவுலின் ஆட்கள், நடுவில் கொஞ்ச ஜனமாய் தாவீதின் ஜனமும் தாவீதும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். சவுல் ஒரு வார்த்தை சொன்னால் தாவீதின் மீது ஒரு பட்டயத்தை ஈர்த்து ஒரு நிமிடத்தில் அவனை கொன்று போட்டு விட முடியும். ஒரு ஈட்டியை விட்டால் தாவீதினுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆள் வந்து பெலிஸ்தியர் வந்தான் என்று சொல்லிவிட்டு போகிறார். எந்த மனிதன் வந்தான் என்பதே தெரியல, எந்த மனிதன் வந்தான் என்பதே தெரியல, எப்பேற்பட்ட மனிதர்கள் வந்தான் என்பதே தெரியல. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுகிறேன், தாவீதை தொட வேண்டும் என்று சவுல் தீர்மானம் எடுத்து வந்த பொழுது சவுலுக்கு விரோதமாய் தேவன் பெலிஸ்தேர்களை எழும்ப பண்ண ஆரம்பித்து விட்டார். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் தேவன் பெலிஸ்தேர் மூலமாய் சவுலுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க ஆரம்பித்து விட்டார். ஏதோ ஒரு மனிதனை கொண்டு தேவன் தாவீதை தப்புவித்தார். ஏதோ ஒரு வல்லமையை கொண்டு தேவன் தாவீதை தப்புவித்தார். ஏதோ ஒரு ஆளை கொண்டு தேவன் தாவீதை தப்புவித்தார். அன்றைக்கு தாவீதை தப்புவித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். நன்றாய் கவனித்து பாருங்கள். சவுலுக்கு தாவீதை கொன்னுட்டு பெலிஸ்தரை போய் கொன்னு போட்டு வர்றேன்னு யோசிக்க கூட தேவன் அனுமதி கொடுக்கல. தாவீதை சுத்தி வளைச்சிட்டாங்க, சுத்தில நெருக்கிட்டாங்க, பின்தொடர்ந்து போயிட்டான் பக்கத்துல. ஏதோ ஒரு மனிதன் பேச்ச கேட்டு சவுல் ஓடி போய் விட்டான். தாவீது தப்புவிக்கப்பட்டான். இந்த நிமிடத்துல சவுலுடைய சிந்தனையில தாவீதை கொன்னுட்டு இந்த பலிஸ்தேர்களை போய் நான் கொல்றேன்னு சிந்திக்க கூட தேவன் அனுமதி தரல. இது எதனால் நடந்தது? தேவனுடைய தீர்மானம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சுற்றிலும் சத்துருக்களை நீ சூழ்ந்திருக்கலாம், சுற்றிலும் நாச மோசங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கலாம், சுற்றிலும் பயம் நம்மளை சூழ்ந்திருக்கலாம். முன்பதோ செங்கடல், பின்பதோ பார்வோன், எத்தனையோ வல்லமைகள் நம்மளை சுற்றிலும் நெருங்கி இருக்கலாம். பதறி போகாதிருங்கள், பயந்து போகாதிருங்கள், விடாய்த்து போகாதிருங்கள். உங்களை கொலை செய்யும்படி எத்தனையோ வல்லமைகள் எழும்பின இருக்கலாம், எத்தனையோ சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கலாம். அன்றைக்கு தாவீதை ஏற்ற சமயத்துல வந்து இறுதி நேரத்துல தப்புவித்த தேவன் இன்றைக்கும் கடைசி நேரத்திலையும் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆவியில வைராக்கியம் கொள்ளுகிறீர்கள்? தாவீதை அழைத்த தேவன் என்னையும் அழைத்தார். தாவீதை சவுலுக்கு தப்புவித்த தேவன் என்னையும் பொல்லாத மனிதனுடைய கரத்திற்கு தப்புவிப்பார். ஹல்லேலூயா! ஆவியில வைராக்கியம் கொண்டு எழும்புங்கள் தேவஜனமே. அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு காணாமல் போய்விட்டாரா? அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு மரித்து போய்விட்டாரோ? அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு கண்ணை மூடி விட்டாரோ? அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு செவி அடைத்துக் கொண்டாரோ? இல்லை. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறார். தைரியமாய் கேட்கிறேன். ஆதி நாட்களில் தேவனிடத்தில் இந்த விசுவாசம் எங்கே? இன்றைக்கு பல விதமான வல்லமையில இருந்து நீங்கள் தப்புவிக்கப்பட முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தை விட்டு விட்டாய், விசுவாசத்தை விட்டு விட்டாய், விசுவாச சூழ்நிலைகளை விட்டு விட்டாய். மனிதரை தேடுகிறாய், மனுஷியை தேடுகிறாய், நண்பனை தேடுகிறாய், நண்பரை நண்பிகளை தேடுகிறாய், உலகத்தை தேடுகிறாய், சிநேகிதனை சிநேகிதியை, வக்கீலை, படித்தவர்களை, போலீஸை, அதிகாரியை, மனிதனை, யார் யாரோ தேடுகிறாயே. உன் அருகில் இருக்கிற என் மீது இருந்த விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் பயந்து ஓடல, பின்தொடர்ந்து வந்த சவுல் தான் ஓடி போயிட்டான். தாவீது மெதுவா நடந்து போகிறான். உங்களை எல்லா வல்லமையிலிருந்து தப்புவிக்க தேவன் உண்மையுள்ளவர். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆதியில் இருந்த விசுவாசம். ஆதியில் இருந்த விசுவாசம் எங்க? இந்த வியாதியிலிருந்து தப்புவிக்க முடியாது நினைக்கிறீங்களா? இல்ல, தப்பி கரை சேர கர்த்தர் உதவி செய்ய போகிறார். உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து வந்த இந்த சத்துரு என்கிற வியாதி பல விதங்களிலே வரும். முக்கியமான 4 காரணங்களை சொல்லுகிறேன். ஒன்று, வியாதி வருவதற்கான முதலாவது காரணம் நம்மளுடைய பாவம். இனி பாவம் செய்யாதே, வியாதி நீங்கினது. இரண்டாவது,
வியாதி வருவதற்கான காரணம், தேவன் நம்மளை சில நேரம் வியாதியை அனுப்பி சோதிப்பார். மூன்றாவது, வியாதி வருவதற்கான காரணம், சத்துருவானவன் வியாதியை கொடுக்கிறார். நான்காவது, நாம் செய்கிற தவறின் நிமித்தம், சரியான நேரத்தில் தூங்காமல், சரியான நேரத்தில் உணவெடுக்காமல் நம்மளுடைய கொடூரன் தன் உடலை அலக்களிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய உடலை சரியாய் பேணி காக்காமல் இருப்பதினால் வியாதி வருகிறது. இந்த எந்த வியாதியா இருந்தாலும் தேவன் இந்த வியாதியின் வல்லமையிலிருந்து உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சத்துருவானவன் வியாதியை அனுப்பினான் அல்லவா, அந்த வியாதியின் கொலையின் வல்லமையிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க போகிறார். கடன் வாங்கிவிட்டேன், ஊரெல்லாம் அவமானப்பட்டு விட்டு ஐயோ என்னுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று எண்ணாது இருங்கள். ஒரு காலத்தில் மகிமையுள்ளவர்களாய் சூரியனை போல நட்சத்திரத்தை போல பிரகாசித்து இன்றைக்கு யோனாவை போல படையின் அடியிலே படுத்து கிடக்கிறே, என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனால் நலமாயிருக்கும், இனி தப்பி கரை சேர மாட்டேன் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு தாவீதோடு இருந்த தேவன், அவனோடு இருந்த தேவன், அவனோடு இருந்து அவனை தப்புவித்த தேவன், அவனோடு இருந்து அவனை மட்டுமல்ல அவனோடு இந்த ஜனங்களையும் தப்புவித்தார். உங்களோடு என்னோடு இருக்கிற தேவன் உங்களை மட்டுமல்ல என்னை மட்டுமல்ல நம்மளுடைய விசுவாச மார்க்கத்தை முழுவதும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். முழுவதும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த வாய் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொன்னதோ, அதே வாயுதான் சொல்ல போகிறது, கர்த்தர் என்னை சத்துருவின் வல்லமிலிருந்து தப்புவித்தார். முதலாவது எந்த வல்லமிலிருந்து தப்புவிக்கிறார்? கொலை செய்ய வேண்டும் என்கிற சத்துருவின் எண்ணங்களிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறார். சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், சத்துருவினுடைய எல்லா வல்லமையிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? உங்களை சுற்றிலும் சத்துருவானவன் படையெடுத்து வரலாம். சத்துருவானவன் சிங்கம் போல, கெர்ச்சிக்கும் சிங்கம் போல சத்துருவானவன் வரலாம். சோர்ந்து போகாதிருங்கள், அதிரியப்படாதிருங்கள். தாவீதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்றைக்கு மறந்து போகாதிருங்கள். அன்றைக்கு தாவீதை ஒரு ஆள் அனுப்பி சவுலினிடத்திலிருந்து காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் ஏற்ற நேரத்துல கர்த்தர் தம்முடைய தாசனை, தம்முடைய ஊழியனை, தம்முடைய தூதனை அனுப்பி அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சொல்லுவீர்கள், நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம், இந்த மார்ச் மாதம் நாங்கள் தப்பி கரை சேர்ந்தோம், என் குடும்பம் தப்பி கரை சேர்ந்தது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தப்பி கரை சேர்ந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்று மட்டும் கேட்கிறேன், உன்னுடைய ஆதி விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆதி வல்லமைகளை, ஆதி அனுபவங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியத்தை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை ஸ்தோத்திரத்துடன் கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த வசனத்தை நிறைவு செய்யும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கும். ஜெபமே இல்லாதபடி வசனத்தின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை விடுதலை ஆக்க போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, தேவன் எப்பேற்பட்ட வல்லமையிலிருந்து நம்மளை தப்புவிக்க போகிறார். முதலாவது, சத்துருவினுடைய கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து தேவன் தப்புவிக்க போகிறார். இரண்டாவது, தேவன் எந்த வல்லமையிலிருந்து உங்களை தப்புவிக்க போகிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்ப்பிலானால், ஆதியாகமம் 14:14 வாசித்து பார்ப்பிலானால், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து வந்து தன் சத்துருக்களிடத்திலிருந்து தன் சகோதரனை தப்புவிக்கிறார். இரண்டாவது, தேவன் எதிலிருந்து தப்புவிக்க போகிறார்? எல்லா சிறையிருப்பிலிருந்து தேவன் இந்த மாதம் நம்மளை தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. எந்தெந்த வல்லமையில சிறைப்பட்டு இருக்கிறீங்க, எந்தெந்த வல்லமையில இந்த மாதத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம். அந்நிய அன்பு ஒரு சிறையிருப்பு என்பதை மறந்து விட வேண்டாம். உலகத்தின் சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. அதிலே சிக்கிக் கொள்கிறவனுடைய கால்கள் தப்புவது கடினம். அதிலே சிக்கிக் கொள்கிறவனுடைய வாழ்க்கையின் முடிவு தேவனுடைய கரத்தில்தான் இருக்கிறது.
எந்தெந்த வல்லமையிலிருந்து இன்றைக்கு நீங்கள் தப்பு போகிறோம் என்பதை ஆவியின் வசனத்தினால் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்க போகிறார். எல்லா சிறைச்சாலையிலிருந்து தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் இன்றைக்கு தப்பு வைக்க போகிறார். சிறைச்சாலையின் அனுபவம். சிறைச்சாலை என்பது என்ன? எல்லா வல்லமையிலிருந்து அடைக்கப்பட்ட ஒரு வாசல். வலது பக்கம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. முற்பக்கத்தில் போனாலும் என்னை நெருக்குகிறீர், பிற்பக்கத்தில் வந்தாலும் என்னை ஒடுக்குகிறீர். உன் கரத்தை, உன்னுடைய கரத்தை என் தலையின் மீது வைத்து அமர்த்துகிறீர். எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசல். எப்பேற்பட்ட வல்லமையில் இருந்தும் என்னால் தப்பிக்கப்பட முடியவில்லை. இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை வெளியிலே கொண்டு வருவர் யார்? இப்பேற்பட்ட பவுல் சொல்லுகிறார், என்னை நான் நிர்பந்தமான மனிதன், என்னை விடுதலையாக்க யாரால் கூடு? என்னை யார் விடுதலையாக்குவார்? இன்றைக்கு உங்களுடைய அழுகை என்ன? உங்களுடைய கண்ணீர் என்ன? உங்களுடைய இரவு பகல் ஜெபம் என்ன? ஆண்டவர் கேட்கிறார், சிறைச்சாலையின் வல்லமையிலிருந்து நான் தப்புவிக்கப்பட மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைச்சாலையிலிருந்து உங்களை தப்பி கரை சேர பண்ண கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிறைச்சாலையின் வல்லமையிலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எந்த சிறைச்சாலையா இருந்தாலும் இரவோடு இரவாய் கர்த்தர் தகர்த்தெறிய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த சிறைச்சாலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சிறைச்சாலையின் அனுபவமாய் இருந்தாலும், இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயமாகிய பலகையில், இந்த மாதத்தில் கர்த்தர் சிறைச்சாலையை உடைத்தெறிய போகிறார். எப்பேற்பட்ட சிறைச்சாலையா இருக்கட்டுங்க. அந்நிய அன்பு ஒரு சிறைச்சாலை, வியாதி ஒரு சிறைச்சாலை, பாவம், பாவத்திலே மாட்டிக்கொண்டு. பாவம் என்றால் என்ன? அதை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் இன்றைக்கு அநேகருடைய கண்கள் வாலிபர்கள் பக்கம் திரும்புகிறது அல்ல. பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 5:16-17 வாசித்து பார்த்தீர்களானால், 1 யோவான் 5:16-17 வாசித்து பார்த்தீர்களானால், பாவத்தினுடைய டெபினிஷன் அங்கதான் இருக்குது. முழு பைபிள்ல பாவங்கள் உண்டு. சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லாம் கிடையாது. பொய் பேசினால் நரகம், உபச்சாரம் பண்ணால் நரகம் தான். அப்ப பாவங்கள் உண்டு. பாவம் சின்னது பெருசுலாம் மாற்று கிடையாது. அப்ப பாவம்னா என்ன? அதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 5:16-17 என்று நினைவு கூறுகிற, அநீதி எல்லாம் பாவம் தானே, அநீதி எல்லாம் பாவம் தானே. பாவம்னா என்ன? அதை தெரிந்து கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் அநீதி எல்லாம் பாவம். நீதிக்கு மாறாய் நீங்களும் நானும் செய்கிற எந்த அநீதியா இருந்தாலும் பாவம். அதிலே விபச்சாரமாய் இருந்தா என்ன, அசுத்தமாய் இருந்தா என்ன, மோகமாய் இருந்தா என்ன, அல்லது மானசீக இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவாய் இருந்தால் என்ன, அநீதி எல்லாம் பாவம் தான். இன்றைக்கு பாவம் என்கிற சிறைச்சாலையில மாட்டிக்கொண்டு விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, நான் பாவ சேற்றிலே சிக்கிக் கொண்டேன், பாவம் என்கிற சிறைச்சாலையில நான் அடைக்கப்பட்டு இருக்கிறேன், பாவம் என்கிற பொல்லாத வல்லமையிலே நான் சிக்கிக் கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? இந்த சிறைச்சாலையின் வல்லமையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? பவுல் கேட்கிறானே, நான் நிர்பந்தமான மனிதன், இந்த சிறைச்சாலையிலிருந்து, இந்த சூழ்நிலையில் இருந்து, ஓ ஹல்லேலூயா, என்னை விடுதலை செய்பவன் யார் என்று பவுல் கேட்டது போல நீங்களும் இன்றைக்கு தெய்வத்தை பார்த்து, ஐயா, இந்த சிறைச்சாலையிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், இந்த வல்லமையிலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தவறு செய்தாலும் செய்யாவிட்டாலும், ஐயோ, இந்த பாவம் என்கிற சிறைச்சாலை, வியாதி என்கிற சிறைச்சாலை, கடன் என்கிற சிறைச்சாலை, உலக அன்பு என்கிற சிறைச்சாலை, இதிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இன்றைக்கு இந்த வல்லமையிலிருந்து தப்பி கரை சேர பண்ண போகிறேன். இரண்டாவது, தேவன் தப்புவிக்க பண்ண போகிற காரியம், எல்லா சிறைச்சாலையிலிருந்து தேவன் தப்புவிக்க போகிறார். ஒரு வசனத்தை தைரியத்திற்காய் சொல்லுகிறேன். நீங்கள், நான், தேவ ஜனம் யாராயிருந்தாலும் குற்றம் செய்யாமல், பாவம் செய்யாமல் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வார்?
கர்த்தர் எப்படி நம்மளை பாதுகாப்பார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 39:21 வாசித்து பார்ப்பிலானார். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையின் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23 சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால். யோசேப்பு எங்கே இருக்கிறார்? யோசேப்பு எங்கே இருந்தார்? சிறைச்சாலையில இருந்தார். கர்த்தர் எங்கே இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். மீண்டும் கேட்கிறேன், யோசேப்பு எங்கே இருந்தார்? சிறைச்சாலையில். கர்த்தர் எங்கே இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். அப்படியானால் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபடினால் கர்த்தரும் யோசேப்புக்காக சிறைச்சாலையில போய் அமர்ந்திருந்தார். அப்பேற்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள அன்புள்ள தேவனை, ஓ ரிகாபாலா, அப்பேற்பட்ட ஜீவனுள்ள இயேசுவை, அப்பேற்பட்ட அனாதி தேவனுடைய தீர்மானமுள்ள பரிசுத்தமுள்ள நித்தியானத சர்வாதி சர்வ வல்லமையுள்ள சர்வாதி சக்கரவதியாதி தேவனை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். சிறைச்சாலைக்குள்ள போய் அடைக்கப்பட்டிருக்கிறேன் புலம்பாதீங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ளையும் கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்போடு இருந்தாரே, இன்றைக்கு உங்களை விட்டு விலகிடுவாரா? உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி விடுவாரா? இல்லை என்னை விட்டு விலகி விடுவாரா? எப்பேற்பட்ட சிறைச்சாலையா இருக்கலாம். கொடுமையான ஒரு சிறைச்சாலை என்ன தெரியுமா? கொடுமையான ஒரு சிறைச்சாலை தனிமை. தனிமை என்கிற சிறைச்சாலையை கடந்து வர ஒருவனாலும் எளிதில் கூடாது. யோசேப்பை கவனித்து பாருங்கள் தயவு செய்து. ஜெபத்தோடு கேளுங்கள். ஆவியானவர் காண்பிக்கிற வார்த்தையை நான் பேசுகிறேன். ஜெபத்தோடு கேளுங்கள். 11 சகோதரர்களோடு யோசேப்பு பிறக்கிறார். ஐயோ, எவ்வளவு அழகாய் வளர்ந்திருப்பாள். அவனுக்கு சொப்பனம் வருவதற்கு முன்பதாக எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாய். அவன் தகப்பனுக்கு பிரியமான மனிதன் வேறு. அவன் விரும்பினது, அவன் வேண்டினது, அவன் 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 ஆசைப்பட்டது எல்லாம் கிடைத்தது. ஒரு கூட்டு குடும்பமாய் சகோதரர்களோடு, அவனோடு பிறந்த எல்லா சகோதரர்களோடு, தாயோடு, தகப்பனோடு, சித்தியோடு, அவனோடு இருக்கிற யாவரோடு அவன் எவ்வளவு சகஜமாய், எவ்வளவு அன்பாய், பென்யமீன் மீது எவ்வளவு பாசமுள்ளவனாய் வளர்ந்திருப்பார். தகப்பனிடத்துல தான் போய் கேட்கிற எந்த காரியத்திற்கும் தகப்ப மாறுத்தரம் சொல்லாமல் யோசேப்பின் மேல் பிரியம் வைத்தபடினால் அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். ஒரு கூட்டுப்புறாவை போல, ஒரு சிறகடிக்கிற பறந்து பறக்கிற ஒரு பச்சை கிளியை போல அவன் விருப்பப்பட்டதெல்லாம் அவனுக்கு கிடைத்தது. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைத்தது. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி என்று சொல்லுவார்கள். அவன் பிரியப்பட்டதெல்லாம் அவன் கிடைத்தது. அவன் கண்களுக்கு மறைவானது ஒன்றையும் அவன் வைத்து வைக்கவில்லை. எல்லாவற்றையும் அனுபவித்தார். எல்லாரும் அவன் கடைசிக்கு முன்பதாய் பிறந்தபடினால் அவன் மீது தயவுள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்படி வாழ்ந்துட்டு குழிக்குள்ள தனிமையாய் போடப்படுகிறான். அங்கிருந்து ஜனத்தினிடத்திலே, மற்றவர்களிடத்திலே விற்கப்படுகிறான். அங்கிருந்து எகிப்தின் இடத்துல கொண்டு போய் விற்கப்படுகிறான். அங்க போய் ஜனங்களோடு கொஞ்சம் மிங்கிளாயிரலான்னு பார்த்தா, அங்க போய் ஜனங்களை கொஞ்சம் கவர் பண்ணி அவர்களோடு சேர்ந்துடலான்னு பார்த்தா, அங்கேயும் அவனுடைய தரிசனம் அவனை விட்டு வைக்கவில்லை. தேவன் அனுப்பின வசனம் அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் பார்த்தார், என்னை நீ மறக்கிற, ஐயோ இவன் தனிமையா இருக்கிறதா நல்லது என்று நினைத்தாரோ என்னமோ தெரியவில்லை. தேவன் ஜனத்திலிருந்து பிரித்தார். சரி, பார்வோனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது, பார்வோனோடாவது வாழ்ந்து விடலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம். பார்வோன் இடத்துல அவச்சொல் ஏற்பட்டது. அவன் குற்றமே செய்யல, ஏதோ வாழ்க்கையில தவறிட்டான். யாரும் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுல போனது தவறுதான். அது மனுஷிக கிரியை நிமித்தம் அவன் தெரியாம போயிட்டான், தவறிட்டான், பார்வோன்ட்டு இருந்து பிரிஞ்சுட்டான். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன் பாருங்க. யோசேப்பின் தனிமைய ஜெயிலுக்கு வாரான். அங்க 2 பேர் துணைக்கு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் உள்ள இருந்தான். அந்த 2 பேரையும் கர்த்தர் விட்டு பிரிச்சுட்டார். எவ்வளவு கொடுமையான தனிமையின் பாதை பாருங்க. இன்றைக்கு தனிமை என்கிற சிறைச்சாலையில அடைபட்டிருக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது ஐயா, கர்த்தரே கூட இருக்கிறாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில தனிமை போகல. தனிமையின் சிறைச்சாலை. இந்த தனிமையை கடந்து வருவது அது அவ்வளவு இனிமை அல்ல, அவ்வளவு எளிதல்ல. என்னதான் இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணினாலும் தனிமையின் மனவேதனை என்பது கொடியது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கவனித்து பாரு. அவன் அவ்வளவு தனித்து இருக்கிறான்.
கர்த்தர் அந்த தனிமையின் பாதையிலே நடத்தினார். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறாங்க, உறவினார் இருக்கிறார், உற்றார் இருக்கிறார், ஆனாலும் என்னை ஒரு தனிமை வாட்டுகிறது, ஆனாலும் ஒரு தனிமையிலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். இந்த தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து நான் தப்புவிக்கப்படுவேனா? என்னுடைய குடும்பம் தப்புவிக்கப்படுமா? சரியாண்டவரே, நான் இந்த தனிமையில சிக்கி கொண்டு என்னுடைய பிள்ளையாவது இந்த தனிமையிலிருந்து தப்புவிக்கப்படுவாளா? தப்புவிக்கப்படுவானா? என்னுடைய குமாரன், குமாரத்தி, பேரன், பேத்திக, ஐயோ என்னுடைய மருமக்கள்மார்கள் இந்த தனிமையின் வல்லமையிலே சிக்கி கொள்ளக்கூடாதே. இதுல இருந்து தப்புவிக்கப்படுவார்களா? இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்புவிக்கப்படுவார்களா? யோசேப்புக்கு வந்த சிறைச்சாலை தனிமையின் சிறைச்சாலை, தனிமையான சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பு நினைத்தான், இந்த பானபாத்திரக்காரன் எனக்கு உதவி செஞ்சிருவான். நான் இதுல ஒரு வெளிப்படுத்தலையும் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். யோசேப்புக்கு ஏன் கூட 2 வருஷம் தண்டனை கிடைத்தது தெரியுமா? பானபாத்திரக்காரன் சொப்பனம் பார்த்த உடனே யோசேப்பு என்ன சொல்லுகிறார்? சொப்பனத்தை என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் அர்த்தத்தை சொல்லுகிறேன். அதே யோசேப்பு பார்வோன் சொப்பனம் பார்த்தவன என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தேவன் உமக்கு மங்களகரமான விளக்கத்தை கொடுப்பாராக. நான் என்று ஒரு வார்த்தை யூஸ் பண்ணா பாருங்க, கர்த்தர் அவனை மீண்டும் 2 வருஷம் ஜெயில போட்டார். கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இடையில கரம் கொடுக்கிற ஒளித்துல இடைந்து பணியாற்றின பொழுது தாய்மார்கள், சின்ன சின்ன பிள்ளைங்க தனித்து விடப்பட்டவர்களை போய் பார்த்தேன். அவர்களுக்கு சேரி மற்ற எல்லாவற்றையும் கொடுத்த பொழுது அவங்க சொன்னாங்க, கையெடுத்து நமஸ்காரம் பண்ணாங்க. கையெடுத்து கும்பிட்டார்கள் சொல்வதற்கு வயதல்ல, கையெடுத்து இது பண்ணாங்க. பார்த்தோன்னே உள்ளமுடைந்தது. யோசித்தேன், எவ்வளவு கொடுமையான தனிமை. எத்தனை பேர் கூட இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள், உறவினர் எல்லாரும் தனித்து விட்டார்களே. இயேசு அழுகிறார் சிலுவையிலே, நான் தனியே இருக்கும் காலம் வரும். சிலுவையிலே அறையும் வரை மரியாள் நின்றாள், சிலுவையிலே அறையும் வரை சீசர்கள் நின்றார்கள், சிலுவையிலே அறையும் வரை எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். விழா எலும்பிலை குத்தி நான் தலையை சாய்த்தவுடன் என் சரீரத்தை தனியே விட்டு போய்விட்டார்கள், கல்லறையிலே தனியே வைத்து போய்விட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தனிமை என்கிற வேதனை, எப்பொழுதையா இந்த தனிமை என்னை விட்டு நீங்கும்? எப்பொழுதையா இந்த தனிமை என் பிள்ளையை விட்டு நீங்கும்? இந்த தனிமை என்கிற மன வேதனையிலிருந்து, இந்த தனிமை என்கிற சிறைச்சாலையிலிருந்து நான் எப்பொழுதையா தப்புவிக்கப்படுவேன்? இதிலிருந்து நான் தப்புவிக்க முடியாது. எனக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலும் அற்று போய்விட்டது. பானபாத்திரக்காரன் உதவி செய்வான், பார்வோன் எனக்கு உதவி செய்வான், வீட்டுக்காரமா பேச்ச கேட்க மாட்டான், எனக்கு உதவி செய்வான். பார்வோனை நம்பினேன், பானபாத்திரக்காரனை நம்பினேன், இல்ல என் கூட பிறந்தவர்களை நம்பினேன். எல்லாரும் எனக்கு தீங்கு செய்தார்கள். நான் போகிறது தனிமையின் சிறைச்சாலை. நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். தனித்து விடப்பட்ட ஒரு குருவியை போல, தனித்து விடப்பட்ட ஒரு படகை போல. பேதுரு மீன் பிடிக்கும் போது கூட 2 படகு இருந்ததுங்க. இயேசு ஒரு படகை செலக்ட் பண்ணார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை தனிமை என்கிற சிறைச்சாலையா? இந்த வல்லமையிலிருந்து தப்புவிக்கப்பட முடியாது என்று யோசிக்கிறீங்களா? என் பிள்ளை என்னை தனிமையாய் விட்டு விட்டார். நான் நம்பின ஊழியனை தனித்து விட்டு விட்டார். நான் நம்பின விசுவாசியனை தனித்து விட்டு விட்டான். எனக்கு தெரிந்த ஒரு விசுவாசி உண்டு. அவர் பயங்கரமான ஒரு கோடீஸ்வரர், நல்ல ஒரு பணக்காரர். திருச்சி மாவட்டத்துல பல சபைகளுக்கு அவர்தான் நிலங்களை பரிசீலனையாய் கொடுத்தவர். விலைக்கிரகமாய் பரிசாய் கொடுத்தவர். பல திருச்சபைகளை ஸ்தாபித்தவர். பல ஊழியக்காரர்கள் லட்சங்களை, கோடிகளை கொடுத்தவர். நான் ஒரு நாள் ஊழியத்தை முடித்துட்டு என்னுடைய எக்ஸல் நிப்பாட்டி நான் வர்றேன். திடீரென்று அந்த ஐயா குறுக்கிட்டார். என்னையா என்று கேட்டேன். கந்தலும் கதர் வேட்டியும் போல கிழிந்த ஒரு வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு சாதாரணமாய் மெலிந்து போனவராய் வந்து நின்றார். என்னையா என்று கேட்டேன். ஐயா, எல்லாரிடமும் ஜெபித்து விட்டேன். என்னை கொலை செய்யும்படி, என்னை கொன்று போடும்படி ஊராரெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், இன்றைக்கு நான் கடன் பிரச்சனை நிமித்தம் நான் ஒரு காலத்தில் இந்த சபைகளுக்கு நான் இடம் கொடுத்தேன்.
இந்த சபைகளை நான் தாங்கினேன். இத்தனை பெரிய பரிசுத்தவான்களுக்கு நான் உதவி செய்தேன். இந்த சபையே நான் தான் கட்டினேன். இத்தனை ஆள்களுக்கு நான் உதவி செய்தேன். ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு லாஸ், ஏதோ பிசினஸ்ல எங்க அடிபட்டனே தெரியல. உங்க வீட்டுல இருக்கிறவங்களா இங்கன்னு கேட்டேன். ஒரு சின்ன பெட்டி கடை வைத்திருக்கிறேன். அந்த பெட்டி கடைக்குள்ள என் மகளையும் என் மனைவியும் போட்டு பூட்டிட்டு நான் சபைக்குள்ள வந்துட்டா என்னை காப்பாத்திருவாங்கன்னு நம்பி வந்தேன். எனக்கு ஒரு வாரம் சாப்பாடு கொடுத்தாங்க. மறுவாரம் போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அவர் அழுது கொண்டே சொன்னார், செபிங்க ஐயா, ஜெபிங்க பிரதர், என் கரப்பிரச்சனை மாறுமா மாறாதா என்று ஜெபிங்க என்று சொன்னார். ஜெபித்தவுடன் ஆண்டவர் சொன்னார், ஒரு முதலையை காண்பித்தார். என் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது அவனுடைய வல்லமை, அவனுடைய கிருபைகள், அவனுடைய பணங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டு விட்டது. தப்பு வைக்கப்படுவது கடினம். அவர் சொல்லி அழுதுன்னு தெரியுமா? நான் உதவி, நான் ஆஸ்தி அந்தஸ்தும் ஐஸ்வர்யவானா இருந்த பொழுது என்னை சுற்றிலும் பல மனிதர்கள் இருந்தார்கள். உறவினர் இருந்தா, மாமா இருந்தா, மச்சான் இருந்தா, தகப்பன் இருந்தான், தாய் இருந்தான், ஊழியக்காரன் இருந்தான், பரிசுத்தவான் இருந்தான், தேவப்பிள்ளை இருந்தான், நீதி உள்ளவன் இருந்தான். இன்றைக்கு கிழிந்த வஸ்திரம் அடைந்து நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு என் குடும்பம் தனியாயிருக்கிறது. என் பிள்ளைய அந்த கடையில போட்டு அடைத்துட்டு வந்திருக்கிறேன். எப்படி ஐயா சாப்பாடு கொடுப்பீங்கன்னு நான் சாப்பிடுவதே கடினமா இருக்கிறது. அந்த கடையில இருக்க ஏதாவது பொருட்களை பிறக்கி சாப்பிட்டுக்குவாங்க. நான் 3 வேளைக்கு 1 வேளை சாப்பிடுறேன், பிள்ளைங்க 2 வேளை சாப்பிடுறாங்கன்னு சொல்லி அவர் அழுதா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா? தனிமையின் சிறைச்சாலையா? அதன் பின்வந்த ஐயாவை நான் பார்க்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கை முடிந்தது, அவருடைய ஓட்டம் நிறைவேறினது. தப்பு வைக்கப்பட்டாரா? இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யவானமா இருந்த பொழுது பல ஊழியர்களை, பல தேவ பிள்ளைகளை செயல்படக்கூடாத காரியத்தில் அவர் ஈடுபட வைத்திருக்கிறார். பலருடைய ஜீவியத்தை, ஊழியத்தை அவர் மாற்றத்தை டிரான்ஸ்பர் கொண்டு வந்து ஊழியர்களுடைய பெயரை அவப்பெயராக்கி பணபலத்தினால் தன்னுடைய ஆளுமையை காண்பித்தார். இன்றைக்கு தனித்து விடப்பட்ட வாழ்க்கை, அழுதா தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா? தனிமையின் சிறைச்சாலையா? பிள்ளைய நம்பினேன் கைவிட்டாம் பிரதர், சகோதரனை நம்பினேன் கைவிட்டாம் பிரதர், சகோதரியை நம்பினேன் கைவிட்டாம் பிரதர், ஊழியனை நம்பினேன் கைவிட்டாரு பிரதர், விசுவாசிகளை நம்பினேன் கைவிட்டாருங்க பிரதர். என்னை தப்பு வைக்க ஒருவரும் இல்லை. இந்த தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து என்னை வெளியிலே கொண்டு வர ஒருவரால முடியவில்லை. நானும் பானபாத்திரக்காரனை நம்பினது போல யார் யாரையும் நம்பி பார்த்துட்டேன். பார்வோன் ஒரு என் மேல தயவா இருந்தானே, அந்த பார்வோனாவது எனக்கு உதவி செய்வான் நினைச்சு பார்வோனை நான் நம்பினேன். பார்வோனே எனக்கு உதவி செய்யல. பார்வோனே என்னை நிற்கதியாய் விட்டு விட்டார். மனைவியின் பேச்சை கேட்டு என்னை குற்றம் இருக்குதா இல்லைன்னு கூட விசாரிக்கல, கொண்டு போய் காவல் கடங்குல போட்டுட்டான். என்று யோசிப்பு அழுது புலம்பினது போல் தன் தகப்பனை நினைத்து அழுது இருப்பான், தன் சகோதரரை நினைத்து அழுது இருப்பான், தன்னுடைய தம்பியை நினைத்து அழுது இருப்பான். ஐயோ குற்றம் செய்யப்படவில்லையே. சற்று யோசித்து பாருங்கள். பானபாத்திரக்காரன் போய் எப்படியாயிலும் உதவி செய்திருவான் காத்து கொண்டு இருப்பான். அவனும் மறந்துட்டானே. 2 வருஷ காலம் அவன் பொறுமையாயிருந்தான். 2 வருஷ காலம் அவன் பொறுமையாயிருந்தான். ஐயோ தனித்து விடப்பட்ட வாழ்க்கை. மீண்டும் சொல்லுகிறேன், தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க பண்ண போகிறார். இனி நீங்கள் தனித்து இருக்க போவதல்ல. இனி நீங்கள் தனித்து இருக்க போவதல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்னை தனியே விடும் காலம் வரும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பிதாவோ என்னை தனியே இருக்க விடவில்லை. எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. நான் மீண்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த காரியத்தை. உங்களை யார் தனியே விடலாம்? பெற்றவன், மற்றவன், உடன் பிறந்தவன், உங்களோடு பிறந்தவர்கள், சகோதரன், சகோதரி, ஊழியன், விசுவாசி, தேவ பிள்ளை, நம்பினவர், நம்பாதவர், அயலகத்தார், உலகத்தார், பக்கத்து வீட்டுக்கார, நீங்க பணம் கொடுத்து உதவினவங்க யாருனாலும் உங்களை தனிமையில விட்டு விட்டு போகலாம். பிதா உங்களை தனிமையே இருக்க விடவில்லை. உங்களை தனியே இருக்க விட மாட்டார்.
இந்த தனிமையின் பாதையிலே கடந்து போகும் பொழுது நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தேவனை மாத்திரம் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நொடி பொழுதும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். எப்பொழுது விலகுவார் தெரியுமா? நீ அவரை விடுவாயானால் அவர் என்றென்றைக்கு முன்னே விட்டு விலகுவார். இறுதியாய் சொல்லுகிறேன், இந்த தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து எப்படி தப்பிக்கப்பட முடியும்? தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தாவீதின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆவியானவர் நினைவுபடுத்துகிறபடியினால் சொல்லுகிறேன், அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். ராஜரீகத்தில் இருந்தவன், சிங்காசனத்தில் இருந்தவன், நேரத்திற்கு ராஜபோஜனம் உண்டவன், நேரத்திற்கு கர்த்தருக்கு துதிபலிகளை செலுத்தினவன். அப்சலோம் எழுந்த பொழுது வனாந்தரத்துல அதுவும் வெறுங்காலோடு தனித்து ஓடுகிறான். சீமையோ இவ்வளவு நாள் கூட தான் ஐயா இருந்தான், இவ்வளவு நாள் உதவி செய்தான் ஐயா. இன்றைக்கு அவனே தூசிக்க ஆரம்பிச்சுட்டான், இன்றைக்கு அவனே குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சுட்டான். தாவீதே நீ செத்து போ என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். எவ்வளவு கொடுமையான காரியம் தெரியுமா? யாருனாலும் நம்மளை தூஷித்து விடலாம், யாருனாலும் துரோகம் பண்ணி விடலாம். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை தனிமையில விட்டு விட்டார்களா? நீங்கள் நம்பினவர்கள் உங்களை தனிமையில விட்டு விட்டார்களா? நீங்கள் உலகத்திற்கு மேலாய் நேசித்தவர்கள், நீங்கள் உலகத்திற்கு மேலாய் அன்பு காட்டினவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏதோ ஒரு குற்றத்தை சொல்லி, ஏதோ ஒரு பாவத்தை காட்டி தாவீதை தனிமையில விட்டது போல தனிமையில விட்டு விட்டார்களா? கவலைப்பட வேண்டாம். மீண்டும் தாவீதின் சிங்காசனத்தை உறுதிப்படுத்தின தேவன், அவன் அந்த தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து தப்புவித்த தேவன், உங்களையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தனிமையின் சிறைச்சாலையில் இருக்கிறீர்களா? நீங்க தான் கர்த்தருக்கு தேவை. உடன் இருக்கிறவர்களோடு இருக்கிறவர்களுக்கு தேவையில்லை. ஏன் சொல்லுகிறேன்? இயேசு தனித்து இருந்தார், பிதாவுக்கு பயன்படுத்தப்பட்டார். தாவீது தனித்து இருந்தான், தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டார். யோசேப்பு தனித்து விடப்பட்டான், எகிப்திற்கு பயன்படுத்தப்பட்டார். தனிமையின் சிறைச்சாலையில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வரும் நாட்களை பயன்படுத்த போகிறார். இந்த வல்லமையிலிருந்து தேவன் என்னை தப்புவிப்பார் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒன்று கேட்கிறேன், யோசேப்பை தனிமையிலிருந்து தப்புவித்தாரா? தாவீதை தனிமையிலிருந்து தப்புவித்தாரா? இயேசுவை தனிமையிலிருந்து தப்புவித்தாரா தேவாதி தேவன்? அப்படியானால் உறுதியாய் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களையும் என்னையும் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சிறைச்சாலையிலிருந்து தப்புவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். உள்ளமுடைந்து வந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. உள்ளமுடைந்து வந்திருக்கிறீர்களா? விடாய்த்து போய் விடாதீங்க. ஐயோ தனிமையா இருப்பதை காட்டிலும், ஐயோ நான் இருப்பதை காட்டிலும் நான் மரித்து போவது நலம் என்று எத்தனையோ தேவ பிள்ளைகள் அள்ளுவதை கேட்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தனிமையின் சிறைச்சாலையில் நான் உன்னை தப்புவிக்க போகிறேன். இந்த மாதம், இந்த வருடம் தப்பி கரை சேர்ந்தோம் என்று உங்கள் நாவு அறிக்கை செய்ய போகிறது. தப்பி கரை சேர்ந்தோம் என்று உங்களுடைய உள்ளம் பூரித்து கிம்பீரித்து கர்த்தருக்குள் மகிழ போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காய், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒருமனப்பாட்டு இருக்காய். தேவாதி தேவனை நான் அவருடைய பொற்பாதங்களை நான் முத்தம் செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது, தேவன் எதிலிருந்து தப்புவிக்க போகிறார்? முதலாவது, சத்ருவினுடைய அனைத்து வல்லமிலிருந்து தேவன் தப்புவிப்பார். இரண்டாவது, சிறைச்சாலை. பலவிதமான சிறைச்சாலை உண்டு. தேவ ஆவியானவர் நடத்தின சிறைச்சாலை தனிமை. தனிமையின் சிறைச்சாலையிலிருந்து தேவன் உங்களை தப்புவிப்பார், தப்பி கரை சேர வைப்பார். பேதுருவை தப்புவித்தவர், பவுலையும் சீலாவையும் தப்புவித்தவர். சிம்சோனை விலங்குகளினால் பிடிபட்ட பொழுது அவன் அந்த விலங்குகளை தகர்த்தெறிய உதவி செய்த தேவன் உங்களையும் என்னையும் இந்த மாதம் தப்பி கரை சேர பண்ண போகிறார். மூன்றாவது, தேவன் எதிலிருந்து நம்மளை தப்புவிக்க பண்ண போகிறார்? ஜெபத்தோடு கேளுங்கள், நிறைவு செய்ய போகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 3வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களை எப்படி தப்புவிக்க போகிறார்?
வேடனுடைய அனைத்து கண்ணிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தேவன் தப்பு வைக்க போகிறார். கண்ணி என்றால் என்ன? அது வெளிப்பிரகாரமாய் வைக்கப்பட்ட ஆபத்து அல்ல, மறைமுகமாய் வைக்கப்பட்ட ஆபத்து. உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம் கெடுக்கப்பட வேண்டும், அது சிக்கி சின்னாபின்னமாக வேண்டும் என்று எத்தனையோ பேர் வேடனுடைய கண்ணியை, வேடனாலும் கண்ணியை தரையிலே வைத்திருப்பான். மனிதர்களோ கண்ணியை தங்களுடைய வாயிலை வைத்திருக்கிறார்கள். வேடனுடைய கண்ணியை போல பலவிதமான வார்த்தைகளை பேசி, இல்லாததை பொல்லாததை சொல்லி உங்கள் பேரை அவப்பேராக்கலாம், உங்கள் ஊழியத்தை கெடுக்கலாம், உங்கள் ஜீவியத்தை கெடுக்கலாம். மௌனம் காத்து கொண்டிருங்கள். நீதியின் சூரியன் அநேக நாள் மறைந்திருந்தார். நீதியின் சூரியன் அநேக நாள் மறைந்திராது. சீக்கிரத்துல கர்த்தர் வெளிப்படுவார். சீக்கிரத்துல கர்த்தர் வெளிப்படுவார். அவருடைய நாட்கள் வரும், அவருடைய காரியம் வரும். அப்பொழுது தேவன் உங்களை தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தேவன் தப்புவிப்பார். என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள் நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில நானாய் சிக்கிக் கொண்டேன். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போக வேண்டும். அநேக விரோதிகள் என்னை சுற்றிலும் சூழ ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி தப்புவிக்கப்படுவோம் என்று தெரியல. நிற்கிற இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஐயா, நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வார்த்தை சங்கீதம் 91:3, வேடனுடைய கண்ணிக்கு தப்பினதை போல நான் உன்னை தப்புவிப்பேன். நீதிமொழிகள் 6:5 சொல்லுகிறது, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள்ளுவாய். வேதத்திலே வாசித்தருகிறோம், கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தேவாவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்களை மூடி ஜெபத்தோடு கேளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை எல்லா வல்லமையிலும் தப்புவிக்க போகிறார். ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மக்கள் நன்றி செலுத்துகிறேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினால், அவன் என் மீது வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் அவனை தப்புவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று தேவாவியானவர் காண்பிக்கிறார். நான் அவனை தப்புவித்து நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுவை நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா வேடனுடைய கண்ணிகளை கர்த்தர் தெரித்தறிய போகிறார். எல்லா வேடனுடைய கண்ணிகளை கர்த்தர் நொறுக்கி போட போகிறார். எல்லா சத்துருவின் கண்ணிகள், எல்லா பொல்லாத கிரியைகள், நீ தப்புவிக்கப்படுவாய், நீ தப்புவிக்கப்படுவாய், நீ தப்புவிக்கப்படுவாய், நீ தப்புவிக்கப்படுவாய். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், எல்லா வல்லமையிலிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க போகிறார். தப்புவிக்கப்படுவாய் தேவச்சனமே. யார் சொன்னா நீங்கள் தப்புவிக்கப்பட முடியாது? யார் சொன்னா உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது? யார் சொன்னா உங்களுடைய ஜீவியம் முடிந்தது? ஊழியனாய் கர்த்தருடைய வார்த்தையை முன்னெடுப்புகிறேன், இயேசுவின் ரத்தத்தை முன்னெடுப்புகிறேன். எல்லா வல்லமையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். அன்றைக்கு சவுலை தப்புவித்த தேவன், அன்றைக்கு யோசேப்பை தப்புவித்த தேவன், அன்றைக்கு தாவீதை தப்புவித்த தேவன், அன்றைக்கு தம்மை நம்பின எல்லா பரிசுத்தவான்களை தப்புவித்த தேவன் உங்களையும் என்னையும் தப்புவிக்காமல் இந்த மரணத்திற்கு ஒப்புவித்து விடுவாரா? இந்த வியாதிக்கு ஒப்புவித்து விடுவாரா? இந்த அழுகைக்கு ஒப்புவித்து விடுவாரா? இந்த கண்ணிக்கு ஒப்புவித்து விடுவாரா? இந்த கொள்ளை நோக்கி ஒப்புவித்து விடுவாரா? தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். எத்தனை பேர் ஆவியில தைரியம் கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் ஆவியில வைராக்கியம் அடைகிறீங்க? அன்றைக்கு எல்லா பரிசுத்தவான்களை தப்புவித்த தேவன் இன்றைக்கு என்னையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வரும் பொழுது நான் பாட்டு கேஷுவலா வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு 2 பேர் என்னை பார்க்கும்படி வந்தாங்க, விசுவாசிகள். என்னையா என்று கேட்டேன். எப்படி வந்தீங்க அப்படின்னாங்க. இதே வழியில தான் போனேன், இதே வழியில தான் வந்தேன். அது தெரியுது, ஆனா நீங்க போன பாதையில திரும்பி வரும்போது சுவிசேஷம் சொல்ல வந்துட்டாருன்னு சொல்லி இல்ல ஏதோ நினைத்து ஜனங்க உங்களை சுற்றிலும் சூழ்ந்து கொள்வதற்கு அதே பாதையில தான் உட்கார்ந்துருந்தாங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்னு தெரியல, நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டு போகலாம் தான் வந்தோம். நான் சொன்னேன், நான் போனேன் வந்து என் கண்ணுக்கு யாருக்கும் தெரியல, கர்த்தருடைய சமூகத்துல உண்மையை சொல்லுகிறேன். அதே பாதையில தான் போனோம், அதே பாதையில தான் வந்தோம். கர்த்தர் எங்களை தப்புவித்தார்.
ஊழியத்தின் பாதையில சத்துரு நம்மளை சூழ்ந்து கொள்ளலாம். விசுவாசத்தோடு இருங்கள், தைரியமா இருங்கள். பாருக்கின் கண்களுக்கு கர்த்தர் எரேமியாவை மறைத்தாராம். அப்ப என்ன அர்த்தம்? எரேமியா கேஷுவலா வெளில நடந்துதான் போய்கிட்டு இருப்பாரு. ஆனா பாருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான். கொள்ளை நோய் வெளியில சுத்தலாம், நீங்க தைரியமா வெளியில போயிட்டு வாங்க. கொள்ளை நோய் கண்களுக்கு தேவன் உங்களை மறைத்துக் கொள்ளுவார். சத்துருவின் கண்களுக்கு தேவன் உங்களை மறைத்துக் கொள்ளுவார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். நிறைவு செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை தப்புவிக்க போகிறீர். கர்த்தாவே, நீர் எங்களை தப்புவிக்க போகிறீர். அறிக்கை செய்யலாமா? அறிக்கை செய்யலாமா? இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இன்றைக்கு தேவன் நம்மளை தப்புவிக்க போகிறார். ஓ ரீகாபா லந்தாடா துடா கடா கடா ரீகிபே லேதோடோ ரீபா லந்தாடா. அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரே. அன்றைக்கு தப்புவித்த தேவன் இன்றைக்கு ஐகாபா லந்தாடா துடா கடா. இயேசுவின் நாமத்தினால எல்லா வல்லமையிலிருந்து, மரணத்தின் ஆவியிலிருந்து, மரணத்தின் படுக்கையிலிருந்து, மரணத்தின் ஓலத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற தப்புவிக்கப்படுவாயாக. என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லாதிருங்கள். இன்றைக்கு என் வாழ்க்கை ஆரம்பித்து இருக்கிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. ரீபா லந்தாடா தேரேபே லெந்தோடோ ரீகாபா லந்தாடா. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், தப்பி கரை சேர்ந்தோம். எங்களை தப்புவித்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சுவாமி, அருமையான நம்முடைய திரு வார்த்தையை கொடுத்தபடி நான் சோத்திரம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் பேசுவார் என்ற வார்த்தைப்படி நீர் பேசினீர். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் துதி கன மகிமை பெயர் புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்தி உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே நிற்கதையாய் சரணடைகிறேன். நான் அல்ல, நீர்தான் பேசினீர். மகன் நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரம். இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறேன். மீதியான காரியத்தை என் தகப்பன் பொறுப்படும். நீ கைவிடுவதில்லை என்ற வார்த்தையை பார்க்கிறேன். நீர் ஒவ்வொருவரையும் கைவிடாதபடி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவதாசர்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த நேரத்தை நிறைவு செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.